ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டே ட்ரீமரோட எபிசோட் 9 பார்க்கலாம். எபிசோட் 8 லாஸ்ட்டில் அவங்க வந்துட்டு போட் ட்ரிப் போயிருக்காங்க, பைக் ட்ரிப் போயிருக்காங்கன்னு சொல்லி சனம் போய் சொல்லி சேனை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த ஆர்சோ மாடல் வந்து சேனுக்காக போய் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சேன் வரலைங்கவும் சேனோட ரூம்க்கே வந்துடுறாங்க. அந்த டைமில் சனம் அண்ட் சேன் 2 பேருமே வராங்க. சேன் கிட்ட அந்த ஆர்சோ கேட்குறாங்க, நீ எதுக்கு போட் ட்ரிப் வரேன்னு சொல்லிட்டு வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சான் சொல்கிறாரு, நீ பைக் ட்ரிப் வரதா தானே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி. உடனே சனம் வந்துட்டு தெரியல, அந்த ரிசப்ஷனிஸ்ட் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் இருக்கனால அவங்க மாற்றி சொல்லியிருப்பாங்க போல். சரி வாங்க நம்ம உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் 2 பேருமே வந்துட்டு நம்ம தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் அந்த ஆர்சோ மாடல் தனியாக போயிடுறாங்க. சனம் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா, பட் முடியவே இல்லை. சேன் வந்து அந்த மாடல் கிட்ட, நான் தான் இப்போ எங்கள் அப்பாவோட கம்பெனியே வந்து ரன் பண்ணுறேன், எங்கள் கம்பெனிக்கு நீ மாடலாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆல்சோ வந்துட்டு என்னால் நம்பவே முடியலை, நீ தான் அந்த கம்பெனி ரன் பண்ணுறியா, ஆனால் நான் வந்து ஐலின் கம்பெனிக்கு வந்துட்டு சைன் பண்ண போகிறேனே அப்படின்ற மாதிரி, சைன் பண்ணுறதா வாக்கு கொடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என் கம்பெனிக்கு தானே ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருந்த, ஏன் ஐலினுக்கு மாற்றின அப்படின்ற மாதிரி கேட்கவும் அந்த அரசு சொல்கிறாங்க, ஐலின் என்னையை வந்து பிளாக்மெயில் பண்ணுறா, அதனால தானே அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வச்சு பிளாக்மெயில் பண்ணுறா, எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. திருப்பியும் கேட்கவும் அந்த ஃபோட்டோ ஐலைன் வச்சு பிளாக்மெயில் பண்ணால அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இதை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இது எதுக்கு, நல்லா தானே அழகாக தானே இருக்குது சப்பியா, இதை எதுக்கு அவள் பிளாக்மெயில் பண்ணுறா, இதை வச்சு எதுக்கு பிளாக்மெயில் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அவள் சொல்கிறா, நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள், இப்படி இருந்தால் என்னை யாருக்கு பிடிக்கும், எனக்கு எப்படி ஆட்ஸ் ஆஃபர்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே சேன் சொல்கிறா, இந்த ஃபோட்டோவை நீனே எடுத்து போட்டு எல்லாருமே அழகு தான், அதெல்லாம் பார்க்குற விதத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆர்சோவும் பண்ணுறா. அட் த சேம் டைம் இங்கே சனம் வந்து எம்ரேக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி அவங்க 2 பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு கேட்க மாட்டேங்குது, அவங்க கூட வேலை செய்ய ஆசையாக இருக்குன்னு அவள் சொன்னா, அது மட்டும் தான் கேட்டுச்சு, மற்றபடி எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்கிறா. உடனே எம்ரே சொல்கிறா, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, அவங்க 2 பேரோட மீட்டிங்கும் கேன்சல் பண்ணி விடு, அவங்க 2 பேரும் பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். இங்கே சனம் வந்து எதையோ பண்ணி ட்ரை பண்ணுறா, பட் அவங்க பேசுகிறத தடுக்கவே முடியலை. அப்போ வந்து அந்த ஆர்சோவும் அந்த ஃபோட்டோ போட்டிருந்தால அதுக்கு நிறைய லைக்ஸ் வந்துருச்சு. நீ சொன்ன ஐடியா ஒர்க் ஆயிடுச்சு, ஓகே நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ தான் எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சேனை சொல்கிறா. சேன் வந்து, நான் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரு, எனக்கு வந்து இந்த ஃபோட்டோலாம் எடுக்க தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நீ தான் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சேனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவங்க 2 பேரும் பேசுகிறத சனமால தடுக்கவே முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஹோட்டல் வெளியில் ஃபயர் அலாரம் இருக்கும்ல, அதை ஆன் பண்ணி விட்டுட்டு ஃபயர் எரியுது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சேன் அண்ட் ஆர்சோ 2 பேருமே வந்துடுறாங்க. ஆர்சோவும் நீ நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. சேன் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, யார் இப்படி பண்ணான்னு. ஹோட்டலில் ஃபயர் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த அலாரம் அடிக்குது அப்படின்னு. யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சேன் அங்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சனம் சொல்கிறா, எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சொன்னதோட சேன் கேட்குறான், உனக்கு பசிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம் லைட்டாக பசிக்குது, வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். இல்லை இல்லை, நீ வந்து ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிடு, நான் போய் ஆர்சோ பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நெருப்பு பிடிச்சிருக்கு, நான் இங்கே உட்காந்து சாப்பிட்ணுமா, நான் பக்கத்தில் ஒரு ரெசார்ட் பார்த்துருக்கேன், நான் அங்கே போய் சாப்பிட்றேன், நீங்கள் போய் ஆர்சாவை பாருங்கள், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. சனம் வந்து எம்ப்ரே சொன்ன வேலைக்காக தான் இதெல்லாம் பண்ணுறா. பட் வந்து சேன் நினச்சிக்கிட்டான், சனமுக்கு சேன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, சேன் வந்து ஆர்சோ கிட்ட பேசுகிறது சனமுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே போகிறான். அங்கே அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இங்கே சனமோட அம்மா அக்காவை காமிக்கிறாங்க. 2 பேரும் வந்து அந்த பியூட்டி பார்லருக்கு வந்திருக்காங்க. அங்கே சனமோட அக்கா வந்து எனக்கு ஹேர் கட் பண்ணுங்க, ஹேர் கலர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா. ஏன்னா அவள் வேலை இல்லாதனால ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கா இல்லையா. ஸோ அவள் என்ன சொல்கிறான்னு அவளுக்கே தெரியல, அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கா. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது
அந்த மிளகா தாண்டி, "என்ன பண்ற? நீ வந்ததுலேருந்து என்ன புலம்பிட்டே இருக்க? எனக்கு தெரிஞ்சு நீ டிப்ரஷன்ல இருக்கேன்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே லைலா கோவப்பட்டுர்றா. "என்ன சொல்றீங்க? தேவையில்லாம எதுக்கு என்ட்ட இப்படி பேசுறீங்க?" அப்படின்ற மாரி லைலா அவங்க பேசுறதையே புரிஞ்சுக்கிறாம சண்டை போடுறா. சண்டை போட்டுட்டு, "நான் இனிமே உங்க கடைக்கே வரமாட்டேன். நீங்க தெரிஞ்சவங்கன்றனால தான் உங்க கடைக்கு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த டைம்ல அங்க நம்ம முசாஃபர் அண்ட் ஐஹான் 2 பேரும் வராங்க. வந்துட்டு முசாஃபர் சொல்றான், "ஐகான் வந்து என்னோட பர்சனல் லைஃப் கோச்சா என்னோட பர்சனாலிட்டியே நல்லா மாத்திட்டு இருக்கா. இவனால நான் இன்னும் நல்லா மாறப்போறேன். இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி நான் மாறப்போறேன்." அப்படின்ற மாரி அவன் வந்து முசாஃபர் வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த மாரி நல்லா ட்ரெண்டா மாறிட்டா கண்டிப்பா சனம்க்கு என்ன பிடிக்கும். கண்டிப்பா சனம் என்னைய ஏத்துக்குருவா அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "சரி எங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. நாங்க போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஐஹான் அண்ட் முசாஃபர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்புனதோட மேக்கபே அண்ட் மிலாத் 2 பேருமே, "இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குல்ல." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. உடனே மிலாத், "சரி ஓகே வா நம்ம நம்ம வேலைய பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அட் த சேம் டைம் இங்க சனம் காமிக்கிறாங்க. சனம் பீச் ஓரத்துல வாக் போயிட்டு இருக்கா. அங்க சேன் வந்து அவ விழும்போது புடிச்சான் இல்லையா? அத யோசிச்சு பார்த்துட்டு தன்னால நடந்துட்டு இருக்கா. அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியே அவ தண்ணிக்குள்ள இறங்கி போறா. தண்ணிக்குள்ள இறங்கி போனதோட சானும் அங்க வரான். சான் அங்க வந்துட்டு கிட்ட வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாரி சொல்லவும், "என்ன சொல்றீங்க சான்? எனக்கு இதெல்லாம் கனவு மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. "ஆமா, இதெல்லாம் கனவு தான்." அப்படின்னு சொல்லவும், பார்த்தா நிஜமாலுமே அவ கனவு தான் கண்டிருக்கா. சான் வர்ற மாரி. பட் நிஜமா சான் வரவே இல்லை. "ஏன் இப்படிலாம் எனக்கு நடக்குது? ஏன் நான் சான இப்படி யோசிக்கிறேன்?" அப்படின்ற மாரி புலம்பிட்டே சனம் நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி நைட் ஆயிடுது. நைட்டு டின்னருக்கு ஆர்ஸோ அண்ட் சான் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ ஆர்ஸோவும் சானும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்ஸோ வந்து, "நான் டீடாக்ஸில இருக்கேன். அதிகமா சாப்பிட மாட்டேன். இதுதான் சாப்பிடுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அ சான் வந்து அவனுக்கு வந்து ஆர்ஸோ கூட இருக்கிற ஒரு இதே இல்ல. சானுக்கு வந்து சனமோட நெனப்பு தான் ஃபுல்லா இருக்கு. அவ பேசுறத கவனிக்கவே இல்ல. சனம பத்தி மட்டும் தான் அவன் யோசிச்சுட்டே இருக்கான்.